சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருது. திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற முனைப்புல காங்கிரஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணியில புதிய கட்சிகள் வந்துள்ளதால அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்குது திமுக. இது தொடர்பா நாம் விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த மறுநாள் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கனிமொழி தனது இல்லத்துல காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடாங்கருடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகளை நேற்று திங்கட்கிழமை நடத்தியிருந்தாங்க. ராஜ்யசபா சீட்டு ஒன்று வேண்டும்னு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க. அதற்கு அதிமுக ஓகே சொல்லவே வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் சட்டசபையில எத்தனை தொகுதிகள் என்பதுல தான் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டிருக்கு. கடந்த 2016 போட்டியிட்டதை போல 41 இடங்களை தங்களுக்கு வேண்டும்னு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க. இருப்பினும் 2021 போலவே அதிகபட்சமாகவே 25 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும்னு திமுக தரப்புல திட்டவட்டமா சொல்லிவிட்டதா சொல்லப்படுது. ரொம்ப அழுத்தம் வந்ததால் அதிகபட்சம் 2 இல்லைன்னா 3 தொகுதிகளை வாங்க திமுக ரெடியா இருக்குதாம். ஆனா அதற்கு மேல் வழங்க வாய்ப்பில்லைன்னு திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க. அதன்படி பார்த்தா அதிகபட்சமா 26 முதல் 28 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும். அதற்கு மேல தர முடியாது என்பதே திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. சட்டசபை தேர்தலில் இறங்கி வேலை செய்ய வலிமையான வேட்பாளர்கள் இல்லைன்னு திமுக உறுதியா நம்புது. இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவுன்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில பலவீனமான நபர்களுக்கு வாய்ப்பு தரப்படுவதை திமுக விரும்பாம இருக்காங்க. 2021 தேர்தலில் கூட திமுக தரப்போற காங்கிரஸ் வெற்றிக்கு இறங்கி வேலை செஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு உதவ முடியாது என்பதாலேயே திமுக இந்த முடிவை எடுத்துள்ளதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் சிறந்த வெற்றி விகிதம் பெற்றதை சுட்டி காட்டியிருக்காங்க. கடந்த 2026 தேர்தலில் 25 தொகுதிகளில் 18 வெற்றி பெற்றதாகவும் தெரிய வந்திருக்கு. மறுபுறம் 188 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 55 தோல்வியை சந்திச்சிருக்கு. இதனால திமுக வெற்றி இழந்த தொகுதிகளை தனக்கு வாய்ப்பளிக்கலான்னு காங்கிரஸ் சொல்லுது. ஆனா இந்த கோரிக்கையை திமுக திட்டவட்டமாகவே நிராகரிச்சிருக்காங்க. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக கூட்டணி கட்சிகள் வந்திருப்பதால அதிக இடங்கள் தர முடியாது அப்படிங்கிறதுல திமுக மிக தெளிவாகவே இருந்திருக்காங்க. இதனால காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளுக்கு மேல நிச்சயம் ஒதுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க பெரிதும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. சுமார் 70 தொகுதிகள் வரை வழங்க தாவேகா முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல கூட்டணி அரசு விவகாரத்திலும் கருத்து வேறுபாடு இருந்துட்டு தான் இருக்கு. தாவேகா கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்கு. ஆனா திமுக ஆட்சியில பங்கு கோரும் காங்கிரசின் கோரிக்கையை கருத்தில் கொள்ளக்கூட மறுத்துட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி என்பது நிலைத்தன்மையற்ற தோற்றத்தை உருவாக்கக்கூடும் என்பதால தமிழகத்திற்கு இது ஆரோக்கியமானது அல்ல என கூறி திமுக இதை மறுத்திருக்காங்க. இவை அனைத்துமே திமுக காங்கிரஸ் வட்டாரங்கள்ல இருந்து வெளியான தகவல் மட்டுமே. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி செல்கிறது என்பது தொடர்பா திமுகவோ இல்லைன்னா காங்கிரஸோ எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமே இருக்காங்க. சில சங்கட்டங்கள் இருந்தாலும் கூட ஓரிரு வாரங்கள்ல தொகுதி பங்கீடு முடியும் அப்படின்னே சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.